ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் சிவசக்தி சோல் ஜர்னி சேனலின் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, why twin souls take birth on the earth at the same timeline. இரட்டை ஆன்மாக்கள் பூமியில் ஒரே கால வரிசையில் பிறப்பது ஏன், அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், ஒவ்வொரு சோலுக்கும் ஒரு ட்வின் சோல் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அதை இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு ஆன்மா பூமியில் பிறக்கும்போது அவங்களுடைய ட்வின் சோல் ஸ்பிரிட் வேர்ல்டில், ஆவி உலகத்தில் தங்கி பூமியில் பிறந்த தன்னோட இன்னொரு சோலுக்கு அதோடைய வழிகாட்டுதலையும் கைடன்ஸையும், அதாவது உதவியும் கொடுக்கும். இந்த பூமியில் இருக்கிற தன்னுடைய இன்னொரு ட்வின் சோலுக்கு அது எப்போன்னா, ஒரு சோல் மட்டும் எல்லா யூனிவர்சஸையும் கிராஸ் பண்ணிட்டு தன்னுடைய எல்லா லைஃப் லெசனையும் லேர்ன் பண்ணிட்டு சீக்கிரமாகவே அந்த ஹையர் வைப்ரேஷன்ஸ்க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா தன்னுடைய இன்னொரு சோல் லோவர் லெவலில் இருக்கும்போது அந்த மாதிரி கைடன்ஸை கொடுக்கும். ஆனால் எத்தனை ட்வின் சோல்ஸ் இந்த பூமியில் ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க? முக்கியமாக இப்போல்லாம் நிறைய சோல்ஸ் ஒரே டைம் லைனில், ஒரே காலவரிசையில் பிறக்கிறாங்க. அதாவது அந்த இரண்டு சோல்ஸ், ரெண்டு பேருமே. ஸோ நீங்கள் பூமியில் பிறக்கும் போதே உங்கள் ட்வின் சோலும் இந்த பூமியில் சேம் டைம் லைனில் பிறந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் மேபி உங்களை விட ஃபியூ இயர்ஸ் எல்டர் ஆர் யங்கராக தான் இருப்பாங்க. ஸோ உங்களில் சில பேர் உங்கள் ட்வின் சோலை மீட் பண்ணியிருப்பீங்க இந்த ஃபிசிக்கல் பாடியில். மற்ற ட்வின் சோலும் அவங்கள மீட் பண்ணுற அந்த ப்ராசஸில் தான் இருக்காங்க. ஸோ 80% பீப்புள்ஸ் அவங்க ட்வின் சோலை ஆல்ரெடி மீட் பண்ணி ஆல்சோ அந்த அன்கண்டிஷனல் டிவைன் லவ்வை டேஸ்டும் பண்ணிட்டாங்க. இந்த ஃபிசிக்கல் பாடியில், இந்த இடத்துல, இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆக்சுவலி ஒரு சோல் மறுபடியும் இந்த பூமியில் பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சோல் எல்லாத்தையுமே மறந்துடணும். அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னா, ஸ்பிரிச்சுவலி அவங்க இவ்வளோ நாளாக பல பிறவிகளை எடுத்து அவங்க லேர்ன் பண்ண அந்த லைஃப் லெசன்ஸ், அது மூலயமா அவங்களுடைய அந்த ஹையர் வைப்ரேஷன்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இதெல்லாம் கூட லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியும் ஏன் ட்வின் சோல்ஸ் எர்த்துக்கு வராங்க, அதுலேயும் ஒரே நேரத்தில் பூமிக்கு வராங்கன்னா எதுக்காக? இவ்வளோ ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் வராங்கன்னா எதுக்காக? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். லெட்ஸே கடவுள் நிறைய சோல்ஸை கிரியேட் பண்ணாரு. அதே மாதிரி கடவுள் இன்னும் சில மல்டிபிள் யூனிவர்சஸையும் கிரியேட் பண்ணாரு. அதில் ஒன் ஆஃப் த யூனிவர்ஸ் தான் ஹியூமன் வேர்ல்டு, இந்த எர்த்து, மனிதர்கள் வாழக்கூடிய உலகம். அந்த மாதிரி இன்னொன்று ஸ்பிரிட் வேர்ல்டு, அதையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் சில யூனிவர்சஸும் உருவாக்கி இருக்காரு. ஆனால் அதையெல்லாம் பார்க்குற அளவுக்கு அந்த அவேர்னஸோ, அந்த அளவுக்கு ஹையர் வைப்ரேஷனோ நம்ம கிட்ட இல்லை. ஸோ இப்போ உருவாக்கப்பட்ட இந்த சோல்ஸ் இந்த எல்லா யூனிவர்ஸ்க்கும் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி ட்ராவல் பண்ணி தன்னுடைய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி அந்த ஹையர் வைப்ரேஷன்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அதே அந்த சோல் அந்த டிவைன் கடவுள் கிட்ட போய் சேர வேண்டியதுதான் ஃபைனல், பேக் டு காட். ஓகே, இதை இன்னொரு பரிணாமத்தில் பார்க்கலாம். லெட்ஸ் சே நீங்கள் ஒரு என்லைட்டன் சோல், எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்ட ஒரு சோல். அந்த சோல் தன்னுடைய எல்லா கர்மாவையும் முடிச்சுட்டு அதோடைய லைஃப் லெசன்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ஃபைனலி டிவைன் கிட்ட போய் மர்ஜும் ஆயாச்சு. இந்த எல்லா யூனிவர்சஸும் கிராஸும் பண்ணிட்டீங்க. அப்போ ஒரு நாள் கடவுள் உங்ககிட்ட சொல்றாரு, மை டியர் சோல், என் அன்புக்குரிய ஆன்மாவே, நீ உன் ஜெர்னியை நல்லபடியாக எல்லா யூனிவர்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துட்ட.
ஆனா நான் உன்னை மறுபடியும் பூமிக்கு ஒரு ஹியூமன் சோலா அனுப்பணும்னு விரும்புறேன். ஸோ தட் நீ அங்க இருக்கிற மக்கள் சிலருக்கு ஹியூமனிட்டியோட வழிநடத்த முடியும். பல நல்ல உதவிகளை எதிர்பார்ப்பே இல்லாம செய்ய முடியும். கஷ்டத்துல இருக்கிற சிலருக்கு கைடன்ஸ் கொடுத்து தன்னம்பிக்கையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போவே கடவுள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா அப்படி நீ பூமியில பிறக்கும் போது பல துன்பங்களையும் வலிகளையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா நீ அந்த கஷ்டங்களையும் வலிகளையும் வாழ்ந்து உணர்ந்தா மட்டும்தான் அவங்களோட உண்மையான துன்பங்களை புரிஞ்சு அவங்களுக்கு உதவ முடியும். இப்படி பலவிதமான வழிகளை பலவிதமான சூழ்நிலைகள்ல நீ அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதனால பூமியில நீ பிறக்கும் போது இந்த கர்மாக்களுக்குள்ள நீ நுழைவ. அதே மாதிரி பூமியில நீ பிறக்கும் போது அதிகமான கர்மாக்கள் இருக்கிற குடும்பத்துல தான் பிறப்ப. அதுலயும் அதிகமா கெட்ட கர்மாக்கள் இருக்கிற குடும்பத்துல தான் பிறப்பெடுப்ப. அவங்க யாருமே உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க, ரொம்ப மோசமா நடத்துவாங்க. உன்னுடைய குழந்தை பருவமே கூட ரொம்ப கடினமானதா தான் இருக்கும். இப்படி கெட்ட கர்மாக்கள் இருக்கிற அந்த ஃபேமிலியில இருக்கிற சோல்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, செல்ஃப் லவ்னா என்னன்னு தெரியாது, ஃபர்கிவ்னஸ்னா கூட என்னன்னு தெரியாது. ஏன்னா அந்த சோல்ஸ்லாம் எப்படிப்பட்ட சோல்ஸா இருப்பாங்கன்னா, தன்னைத்தானே ஹையர் லெவலுக்கு போக முடியாதவங்களா இருக்கிறவங்க. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டாங்க, அவங்களால அசன் பண்ண முடியல. அவங்க எல்லாருமே ரொம்ப லோயர் லெவல்ல இருக்கிற சோல்ஸா இருக்காங்க. ஏன்னா அந்த குடும்பத்துல அந்த அளவு கெட்ட கர்மாக்கள் இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபேமிலியில இருக்கிற சோல்ஸும் கீழ்நிலையிலேயே இருக்கிறாங்க. நீ அந்த ஃபேமிலியில பிறக்கிறது மூலியமாவும் அந்த ஃபேமிலியில பல துன்பங்களோடையும் வலிகளோடையும் வாழ்ந்து கழிக்கிறது மூலியமாவும் அந்த சோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்மாக்கள்ல இருந்து வெளிப்பட்டு ஹையர் லெவலுக்கு அவங்கள அசெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீ சோல் மிஷனையும் இது கூடவே உனக்கு வேற சில சோல் மிஷன்ஸும் இருக்கும். இதையெல்லாம் பண்ண நீ எர்த்துக்கு போக ரெடியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா இறைவா, நீங்க என் கூட இருப்பீங்கன்னா நான் எப்படிப்பட்ட சேலஞ்சஸையும் கடந்து வர ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி தான் ஒரே சோலா இருந்த நீங்க மறுபடியும் ரெண்டு சோலா ஸ்பிட் ஆகுறீங்க. அப்படி ஸ்பிட் ஆகும்போது எந்த சோல் மேல் ஆர் ஃபீமேல் பாடியில பிறக்கிறது அப்படிங்கிறதையும், எந்த ஃபேமிலி, எந்த மாதிரியான பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சோல்மேட்ஸ், இப்படி உங்க லைஃப்ல இருக்கிற கார்மிக் பாண்ட் முதல் கொண்டு எல்லாத்தையுமே நீங்க தான் சூஸ் பண்றீங்க. அது மட்டும் இல்ல, எப்போ உங்க ட்வின் உங்க லைஃப்ல வரணும் அப்படிங்கிறதையும் அப்பவே டிசைட் பண்ணிடுவீங்க. ஆனா இது எல்லாத்தையும் மறந்துதான் இந்த பூமியில பிறக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்படிதான் நீங்களும் உங்க ட்வின் சோலும் பூமியில ஒரே டைம் லைன்ல பிறந்திருக்கீங்க. அதிகமான கெட்ட கர்மாக்கள் இருக்கிற அந்த குடும்பத்துல அந்த கர்மாக்களை கழிக்கிறதுக்காகவும் சில ட்வின் சோல்ஸ் பிறக்கிறாங்க. ஸோ அதனாலதான் ஒரு ட்வின் சோல்ஸ், ஐ மீன் ட்வின் ஃபேமிலி, ஒருத்தருடைய லைஃபுமே ஒவ்வொரு விதமா யூனிக்கா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்காது. ஒரு சோலுக்கு ஒரு மிஷன் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட மிஷனோட வர அந்த ட்வின் சோல்ஸ் அந்த குடும்பத்துல இருக்கிற பல விதமான வழிகளை ஒரு ட்வின் சோலா வாழ்ந்து அதை உணர்வு பூர்வமா உணர்ந்து அவங்க எப்படி அதை அனுபவிச்சாங்களோ, அதாவது அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க எப்படி அதை அனுபவிச்சாங்களோ அதே கஷ்டங்களை இவங்களும் கோ த்ரூ பண்ணி அதை வாழ்க்கையா வாழ்ந்து தெரிஞ்சுக்கவும் செய்யறாங்க. இந்த ட்வின் சோல் ஃபியூச்சர்ல அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹெவி கர்மால இருக்கும்போது, ஹெவி கர்மாக்கள் இருக்கிற குடும்பங்கள்ல நீங்க இருக்கும்போது, கடினமான ட்ராமாஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது,
உங்கள் ஆன்ம பணி, சோல் மிஷன் என்னன்னு எல்லாத்தையும் மறந்து இருக்கிற இந்த நேரத்தில் தான் அவங்க உங்களுடைய ட்வின் சோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரென்த்தாக வராங்க. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் ட்வின் சோல், ட்வின் ஃப்ளேம் உங்கள் வாழ்க்கையில் வராங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் லோவர் வைப்ரேஷனில் இருக்கும்போது தான் உங்கள் ட்வின் சோல் உங்கள் வாழ்க்கையில் என்டரே ஆகுறாங்க. ஸோ மீட்டிங் யுவர் ட்வின் சோல் இன் த ஹியூமன் பாடி, உங்கள் ட்வின் சோலை நீங்கள் ஹியூமன் பாடியில் மீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே இன்டென்ஸான ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் ட்வின் சோலை மீட் பண்ணலன்னா ஃபிசிக்கல் பாடியில் இந்த இடத்துல அதோட தீவிரத்தை உங்களால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த இன்டென்சிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கண்டாக இல்லைன்னா உங்கள் ட்வின் சோல் கூட இருக்கிற அந்த உறவு ரொம்ப நாட்களுக்கு சீராக இருக்காது. ஸோ ஒன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆகும். உங்கள் ட்வின்னே ஒரு கேட்டலிஸ்டாக இருந்து உங்களை ட்ரிகர் பண்ணி உங்களை ஹையர் லெவலுக்கு அசெண்ட் பண்ண வைப்பாங்க. இதையெல்லாம் அந்த டிவைன் டைமிங்கில் சரியாக நடத்துவாங்க. ஸோ வாழ்க்கையை வெறுத்திருந்த ஒரு நேரத்தில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உங்கள் ட்வின் சோல் உங்கள் லைஃப் வந்ததுக்கப்புறம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் இப்படி ஆகுதுன்னா, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ட்வின் சோலும் தன்னை பற்றின புரிதல் இல்லாமல் லோயர் லெவலில் தான் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கேட்டலிஸ்டாக இருக்கிற உங்கள் ட்வின் சோலும் உங்களை மாதிரியே அந்த அவேக்கனிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் கடந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ஹையர் லெவல்லையும் உங்கள் லைஃப் ட்ராமாஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணாதான் யூனியனுக்கு வர முடியும். அதுக்கப்புறமா தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் பற்றிலாம் சர்ச்சையும் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை பர்ஃபெக்டாக டிவைன் டைமிங்கில் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ட்வின் சோல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றது அப்படின்றது உங்களை இந்த ஆன்மீக பணியில் தூண்டி விடுறதுக்காக மட்டும்தான். ஸோ அது மூலயமா நீங்கள் எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் நாலேஜையும் கெயின் பண்ணுவீங்க. நிறைய டிவைன் கைடன்சஸ் உங்களுக்கு வரும். பல விதமான ப்ராசஸில் நீங்கள் உங்களுடைய ஜெர்னி, இந்த மாதிரி ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் இருக்கிறீங்க அப்படின்றத டிவைன் உங்களுக்கு பல ரூபத்தில் தெரியப்படுத்துவாங்க. ஸ்பிரிட் கைட்ஸும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அந்த ஜெர்னியை பற்றின விஷயங்களை தெரியப்படுத்துவாங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு குரு மூலியமா, ஏதாவது ஒரு டீச்சர் மூலியமா, இல்லை சோஷியல் மீடியா மூலியமா, இல்லை ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலியமா, இப்படி எந்த ரூபத்துலையாவது கண்டிப்பாக அந்த டிவைன் டைமிங்கில் உங்களுடைய ஜெர்னி, ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி பற்றின அந்த நாலேஜை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பீங்க. அது மூலிமா உங்கள் இன்னர் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போது நீங்கள் கம்ப்ளீட்டாகவே தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் கூட கம்ப்ளீட்டாக ஒரு குட் ஸ்பிரிட்ஸும் உங்களை சப்போர்ட் பண்ண டிவைனும் உங்கள் ட்வின் சோலும் உங்கள் கூடவே இருந்து உங்களை கைட் பண்ணுறத நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். ஸோ இதுதான் ட்வின் ஃப்ளேம் ஒரே நேரத்தில் எதுக்காக பிறக்கிறாங்க, 2 ஆன்மாக்களும் ஒரே கால வரிசையில் எதுக்கு பிறக்கிறாங்க அப்படின்றது இதுக்காக தான். ஒரு சோல் தன்னுடைய இந்த பூமியில் பிறந்ததுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றத மறந்து இருக்கும்போது இன்னொரு சோல் அவங்களுக்கு அந்த தூண்டுதலை கொடுக்கும்போது தன்னாலேயே அவங்க சோல் மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜெர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பீங்க. சீக்கிரமாகவே முழுமையான அந்த அவேக்கனிங் ப்ராசஸ்லையும் இருப்பீங்க. ஒரு மாஸ்டர் சோலாக ஸ்டெப் இன் பண்ணுவீங்க. ஸோ டிரைவிங் ஃபோர்ஸாக ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் ஒரு முக்கியமான பங்கு உங்கள் ஃபிசிக்கல் ட்வின் சோலாக தான் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த உங்களோட இன்னர் ஒர்க்கு நீங்கள் கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் அடுத்தது உங்கள் ட்வின் சோல் கூட ரீயூனியனுக்கு வர முடியும்.
ஸோ உங்களுக்கு வேற எந்த சாய்ஸுமே இதில் இல்லை. உங்களை கம்ப்ளீட்டாக டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுறதை தவிர வேற எந்த சாய்ஸுமே உங்களுக்கு இல்லை. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண நீங்கள் உங்கள் ட்வின் மூலியமாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பேக் டு அந்த நார்மல் லைஃபே பெட்டர், நம்ம வந்து இது வேண்டான்னு ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் பேக் டு நார்மல் லைஃப் அந்த வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் அதை பண்ணவே முடியாது. ஒன்ஸ் அந்த உண்மையான அன்கண்டிஷனல் லவ்வை நீங்கள் உங்கள் ட்வின் 2 பேரும் உணர்ந்ததுக்கு அப்புறமா நோ டர்னிங் பேக். ஸோ ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஹைலி இவால்வ் ஆன சோல் மட்டும்தான் தன்னுடைய செல்ஃபை 2 ஆன்மாக்களாக பிரித்து பின்னர் ஒரே நேரத்தில் ஒன்றா கேதர் ஆகுறாங்க. ஸோ அதனால தான் ஒரே நேரத்தில் பிறப்பும் எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ட்வின்ஸும் சேம் டைம் லைனில் இந்த இடத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் 2 பேரோட சோல்ஸுமே ஹைலி இவால்வ்டு, மிகவும் வளர்ச்சி அடைந்த ஓல்டு சோலாக தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்படிப்பட்ட சோல்ஸை தான் மாஸ்டர் சோல்ஸ்னு சொல்கிறோம். பட் இப்போ வரைக்கும் நீங்கள் இன்னும் அவேக்கன் ஆகலை, உங்கள் ட்வின்னை நீங்கள் மீட் பண்ணலைன்னா அது வரைக்கும் நீங்கள் ஒரு ரெகுலர் சோலாக தான் இருப்பீங்க. பட்டு நீங்களாக வந்து என்னது ஓகே மாஸ்டர் சோலு நம்ம ரொம்ப பெரிய சோல் அப்படின்னு நினச்சி இதுக்காக ரொம்ப சந்தோஷம்லாம் படாதீங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் இன்னர் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை பற்றிய நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு ரியல் மாஸ்டர் சோலாக மாறிடுவீங்க. அந்த ஞானத்தை நிறைவுபடுத்த வேண்டியது தான் இன்னர் ஒர்க். அதுக்கப்புறம் உங்கள் ட்வின் கூட ரீயூனைட் ஆவீங்க. அதுக்கப்புறமா ஹையர் டைமென்ஷனுக்குள்ள ஹையர் வைப்ரேஷனோட அந்த பெர்மனண்ட் கேட்வேவோட அடுத்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் 2 பேரும் ரீயூனியனில் வந்ததுக்கப்புறம் போக முடியும். ஸோ உங்ககிட்டேருந்து வர பாசிட்டிவ் வைப்ரேஷனால தான் உங்கள் கூட இருக்கிற மற்றவங்களுக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ண வைக்க உங்களால் முடியும். ஸோ ட்வின் சோல் ஒரே நேரத்தில் பிறந்து வர்றது பலவிதமான காரணங்களுக்காக வராங்க. அது கூடவே டு ஃபேசிலேட் த காஸ்மிக் பிளானட் கிளென்ஸ் த ஹோல் எர்த், முழு பூமியும் உள்ளிருந்து வெளியில் சுத்தப்படுத்தவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஹையர் எனர்ஜிஸை மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா ஸ்ப்ரெட்டிங் த லவ், பீஸ் அண்ட் யுனைட்டி இது எல்லாமே நடக்கும். ஸோ எப்போ எல்லா ட்வின் சோல்ஸும் அவங்களோட ட்வின் சோலோட யுனைட் ஆகுறாங்களோ ஃபிசிக்கலாக, அப்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.